என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு கவலை 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 அப்படின்னு சொல்கிறீங்க. வீட்டில் நிம்மதி இல்லை, அம்மா அப்பாவால் நிம்மதி இல்லை, மனைவியால் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை, நான் பாட்டுன்னு வரேன் நான் தனிமையாக உணர்றேன்னு சொல்கிறீங்களே. இந்த உலகத்தில் யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கவலை இல்லை? எல்லாருக்குமே கவலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நம்ம வாழ்கிறோம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க. என் மனசில் எவ்வளோ கவலைகள் கஷ்டங்கள் இருக்குது. என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா நீங்கள் அழுதுருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாத்தையும் நான் என் மனசுக்குள்ளே போட்டு ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு ஒரு நாளும் ஒன்று நான் சொல்லி உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறேன். எனக்குள்ளே அவ்வளோ வேதனைகள் கஷ்டங்கள் இருக்குது. ஆனாலும் இதுவும் கடந்து போகும். கண்டிப்பாக ஏசப்பாவை நம்புகிறேன். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை வந்து அவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நடக்காதா, நாளைக்கு நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதிய நாள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவலைப்படாதீங்க. உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் தனியாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு யாரும் வேண்டாம், நமக்கு நம்ம தான். உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தனிமையாக நீங்கள் உணர்றீங்களா? ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் தனிமையாக இருக்கேன், என் கூட பேசுங்கன்னு. ஏசப்பா ஒவ்வொரு வசனத்துலேயும் பேசுங்க. ஏசப்பாவுடைய பாட்டு கேளுங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. ஆனால் டிப்ரெஷன் ஆகாதீங்க. கடவுள் நம்ம கூட இருக்கார், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு நாள் மாறும். உங்களுடைய பொறுமைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். இந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தீர்த்து உங்களை ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next வீடியோ. கவலைப்படாதீங்க. திரும்பியும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க.